அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு உப்பு வியாபாரியும் அவருடைய பொதி தூக்குற ஒரு கழுதையும் இருந்ததாம். அந்த கழுதைக்கு ரொம்ப நாளா அந்த வியாபாரி மேல கோபம். இந்த ஆள் என்ன இப்படி நம்மளை கொடுமைப்படுத்துறான் என்று அது அவர் மேல புலம்பிக்கிட்டே இருந்துதான். ஒரு நாள் அவர்கள் ஒரு சிற்று ஓடையை கடந்து செல்கிற நேரத்துல தவறுதலாக கால் வழுக்கி அந்த கழுதை சிற்றோடையில ஒரு பக்கமாக வீழ்ந்து விடுகிறது. வீழ்ந்த உடனேயே ஒரு பக்கம் இருந்த உப்பு கரைந்து போனதால அந்த கழுதை எழுந்திருக்கிற நேரத்துல அதற்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தது. ஆகவே அந்த கழுதை நினைத்து கொண்டது, நாளைக்கு இதே இடத்துல இன்னும் பாதி உப்பை கரைத்து விட்டு இலகுவாக நடந்து செல்லலாம் என்று 2ஆம் நாள் அதே இடத்துல தவறுதலாக விழுவது போல விழுந்து பாதி உப்பை கரைத்து விட்டு இன்னும் இலகுவாக எழுந்து நடந்ததாம். 3ஆவது நாள் அந்த கழுதை நினைத்து கொண்டது, இன்றைக்கு முழுவதுமாக தண்ணீரில் விழுந்து முழு உப்பையும் கரைத்து விட்டு நம்ம இலகுவாக செல்ல வேண்டும் அப்படி என்று அது நினைத்து கொண்டு அதே இடத்துல அது தவறுதலாக விழுவது போல விழுந்து முழு உப்பையும் கரைத்து விடலாம் என்று இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தண்ணியில் இருந்து விட்டு எழுந்த நேரத்தில் அதால் எழுந்திருக்க முடியவில்லை. காரணம், அன்றைக்கு வேண்டுமென்றே அந்த வியாபாரி உப்புக்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை பொதிந்து வைத்திருந்தானா. அன்புமிக்கவர்களே, உப்பு கரைவதற்கு பதிலாக தண்ணீரில் விழுந்த பஞ்சு மூட்டைகள் இன்னும் தண்ணீரை உறிஞ்சிய ஒரு காரணத்தினால் நடிப்பிற்காகவும் ஏமாற்றுவதற்காக விழுந்த அந்த கழுதையினுடைய கால்கள் அன்றைக்கு உண்மையாகவே சுளுக்கு பிடித்து விட்டது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே இயல்பானதுதான். அதனால துன்பங்களை சுலபமாக கழிவதற்கு நான் புகைக்கிறேன், அல்லது நான் குடிக்கிறேன், அல்லது என்னுடைய சோகத்தை போக்குவதற்காக இந்த செயல்களை செய்கிறேன் அப்படி என்று துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி போனோம்னா வாழ்க்கையில இன்னும் சுமைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே துன்பங்கள் வருகிற நேரத்துல மகிழ்ச்சியோடும் இயல்போடும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.